கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான தவக்காலத்தில் 39ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தின் இறுதி கட்டத்தில் இன்று நாம் கடவுளுடைய இறுதி உடன்படிக்கையும் நீதியை காப்பதற்காக ஒருவரை பலியிடுவது உள்ள தலைமைத்துவத்தின் அச்சத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த இறைவார்த்தைகள் தவக்காலத்தின் நோக்கமான நிரந்தரமான ஒன்றுபடுதல் மற்றும் அதன் தன்மையான மீட்புக்காக பலியாகுதல் ஆகியவற்றை பற்றி நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. கடவுள் மக்களை எப்படி ஒன்றிணைக்கிறார்? அரசியல் தலைமைத்துவம் ஏன் இயேசுவை கொள்ள துணிந்தது என்ற கேள்விகளை எழுப்ப நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளின் தவக்காலத்தின் நோக்கம் நிரந்தரமான ஒன்றுபடுதலும் முடிவற்ற ஆசீர்வாதமும், பிளவுகளை களைந்து ஒரே கடவுளின் நிழலில் நிலைத்திருத்தல். இறைவாக்கினர் எசேக்கியேல் கண்ட தரிசனம் தவக்காலத்தின் நோக்கத்தை மக்களுக்குள் இருக்கும் பிளவுகளை களைந்து ஒரே மெய்ப்பரின் கீழ் நிரந்தரமாக ஒன்றுவிடுவதில் மையப்படுகிறது. நான் இஸ்ராயல் மக்களை அவர்கள் சென்ற வேட்டெடுத்தாரிடம் மீட்டு அவர்களை எல்லா பாவங்களிலும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு வருவேன். நாட்டில் அவர்கள் 2 நாடுகளாக பிளவுபட மாட்டார்கள். என் அடியான் தாவீது அவர்களுக்கு அரசராய் இருப்பார் என்று ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகள். இஸ்ராயல் மக்கள் யூதா, இஸ்ராயல் என்று 2 அரசுகளாக பிளவுபட்டு இருப்பதை இவ்வளவு வரலாறு நமக்கு கூறுகிறது. வேற்றினத்தாரிடம் சிறைப்பட்டனர். ஆண்டவர் இந்த பிளவுகளை களைந்து அவர்களை ஒன்றாக ஒருவராக ஒரே மீட்பரின் கீழ் இணைக்கப் போவதாக வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த மறு இணைப்பானது அமைதியான உடன்படிக்கையாக இருக்கும். ஆண்டவர் என்றென்றும் தம் திரு உறைவிடத்தை அவர் நடுவில் அமைப்பார். அவரே அவர்களின் கடவுள், அவர்களே அவருடைய மக்கள். இது நிரந்தரமான முடிவற்ற ஆசீர்வாதத்தின் வாக்குறுதி. இதுதான் புதிய உடன்படிக்கை. நான் உன் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நம்முடைய தவக்கால நோக்கம் சமூக, மத அல்லது அரசியல் பிளவுகளால் சிதறண்டு போன நமது உள்ளங்களை ஒன்றிணைத்து கிறிஸ்து என்ற ஒரே மெய்ப்பரின் கீழ் நிலைத்திருப்பதாகும். இந்த குடும்பங்களே பிளவுபட்டு கிடக்கின்றன, சபைகள் பிளவுபட்டு கிடக்கின்றன, துறவற சபைகள் பிளவுபட்டு கிடக்கின்றன. அவையெல்லாம் கிறிஸ்துவின் கீழ் ஒன்றிணைய வேண்டும். நம் நிலைவாழ்வுக்கான உடன்படிக்கை நாடுவதும் தூய்மையற்ற வாழ்விலிருந்து மனமாற்றம் பெறுவதும் இதன் நோக்கம். இதுதான் தவக்காலத்தின் தன்மை என்ன? மீட்புக்காக பலியாகுதல், அழிவை தவிர்க்க ஒருவருடைய மரணத்தை ஏற்றல். இயேசு கிறிஸ்து லாசரை உயிர்ப்பித்த நிகழ்வுக்கு பின் தலைமை சடங்கு குருக்களும் பரிசேயர்களும் அவரை கொல்ல முடிவு செய்த நிகழ்வு தவக்காலத்தின் சரியான தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த மனிதர் பல அருமடையாளங்களை செய்கிறாரே, நாம் என்ன செய்யலாம்? இவரை சும்மா விட்டு வைத்தால் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இது சரியில்லை. யூத இனத்தவரோடு உங்களையும் நாட்டு மக்களையும் முழுவதையும் இழக்க நேரிடும் என்று அவர்கள் பேசுவதை யோவான் நற்செய்தி வழியாக இறைவன் கூறுகிறார். அதிகாரத்தின் அச்சம் அங்கு நடப்பதை பார்க்கிறோம். இயேசுவின் அற்புதங்கள் தலைமை சடங்கு குருக்களுக்கு அச்சத்தை அளித்தன. மக்கள் இயேசுவை நம்பினால் ரோமையர் வந்து தங்களின் அதிகாரத்தை நாட்டை பறித்துக் கொள்வார்கள் என்று பயந்தனர். கயபாவின் தீர்க்க தரிசனம், தலைமை சடங்கு குருவாகிய கயபா இம்மக்கள் முழுவதையும் அழிவிலிருந்து காப்பாற்ற ஒரு மனிதன் மக்களுக்காக சாவது நல்லது என்று கூறினார். கயபா அறியாமல் கூறியது ஆண்டவரின் மீட்பு திட்டமாக இருந்தது. இயேசு மக்களுக்காக உலகெங்கும் சிதறியிருந்த கடவுளின் பிள்ளைகளுக்காக சாக வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். நம்முடைய தவக்காலம் என்பது கிறிஸ்து நமக்காக மீட்பின் பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை ஆழ்ந்து தியானிப்பதாகும். இயேசு ஒரு அரசியல் அச்சுறுத்தலால் மரணத்தை ஏற்கவில்லை. மாறாக சிதறி கிடந்த மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு நிலைவாழ்வு அளிக்க, அதாவது எசேக்கியேல் கண்ட தரிசனத்தை நிறைவேற்ற தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
சுயநலம், பிரிவினை மற்றும் அதிகாரம், பிளவின் ஆபத்து இவைகளிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு ஒருவரே. எசேக்கியேலின் ஒன்றுபடுதலும் இயேசுவை கொல்ல துணிந்த தலைமைத்துவத்தின் செயலும் நமது பொது வாழ்விலும் நேரடியாக நடக்கிறது. எசேக்கியேல் கூறியது போல இன்றைய பொது வாழ்வில் அரசியல், மதம் மற்றும் இனப்பிளவுகள், ஜாதிய பிளவுகள் சமுதாயத்தை இன்றும் சிதறடித்துக் கொண்டிருக்கின்றன. தலைமைச் சடங்கு குருக்களைப் போல தங்கள் அதிகாரத்தை காத்துக்கொள்ள இன்றும் அரசியல் ஆன்மீக தலைவர்கள் இன்றும் பொது நலனுக்காக பேசும் ஒருவரை பலியிட தயங்குவதில்லை, துச்சமென கருதுவதில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக, தன் பயத்திற்காக, தன்னுடைய பதவிக்காக நல்லவர்களை, உழைப்பவர்களை, அர்ப்பணிப்போடு செயல்படுவர்களை இன்று அவர்கள் அழிப்பதையும் ஊதாசீனப்படுத்துவதையும் இழிவாக நடத்துவதையும் நாம் கண்கூடாக பார்த்தும் பார்க்காமல் தான் இருக்கிறேன். கயபா சுயநலத்துடன் நாட்டுக்காக ஒருவன் சாவது நல்லது என்று சொன்னது ஒரு அநீதியான கருத்தாக தோன்றாலும் அது மாபெரும் நன்மையை விளைவித்தது. நமது பொது வாழ்விலும் அநீதிக்கு எதிராக பேசும் ஒருவரின் தியாகம் சமூகத்தில் ஆழமான மாற்றத்தையும் ஒன்றிணைப்பையும் கொண்டு வரக்கூடும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தவக்கால பணி எசேக்கியேலின் தரிசனம் போல சிதறி கிடக்கும் சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும். நாம் சுயநலம், அதிகார, அச்சம் ஆகியவற்றால் தூண்டப்பட்டு நீதிக்காக பேசும் ஒருவரை பலியிடும் பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக பலியானதை உணர்ந்து அன்பு, நீதி மற்றும் ஒன்றுபடுதலுக்காக, ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இறுதியாக மீட்பின் பலியில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோமா? தவக்காலத்தின் 39ஆம் நாளில் நாம் கிறிஸ்துவில் ஒன்றிணைய அழைக்கப்படுகிறோம். நாளை ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு. எசேக்கியேல் வாக்குறுதிப்படி நம்முடைய பிளவுகளை களைந்து கிறிஸ்து என்ற ஒரே மீட்பரின் கீழ் நித்திய முடிவில்லாத சமாதானத்தை நிலைத்திருப்போமா? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான என்ற உண்மையை உணர்ந்து சமூகத்தின் மீட்புக்காக, ஒற்றுமைக்காகவும் நாம் தன்னலமின்றி உழைப்போமா? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பலியில் ஒன்றிணையும் போது அவருடைய திரு உறைவிடத்தை நம் நடுவில் என்றென்றும் அமைப்பார். அதற்காக நாளை எருசலேமை நோக்கி அவர் பயணிக்க இருக்கிறார். அவரோடு பயணிப்போம், அவருடைய வழியிலே வாழ்வடைவோம்.